பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய சேலம் தடகள வீரர் மாரியப்பனுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆட்சியர் பிருந்தாதேவி பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்துள்ளார். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது சமீபத்தில் பாரிஸில் நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதல் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த சேலம் தடகள மாரியப்பன் தற்போது சொந்த ஊரான அவருடைய அந்த சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டத்திற்கு உட்பட்ட அந்த பெரிய வடக்கப்பட்டிக்கு சென்னையிலிருந்து காரில் வந்தார். அவருக்கு தீவெட்டிப்பட்டி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அவருக்கு பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறிப்பாக கிராம மக்கள் அவரை தீவெட்டிப்பட்டி பகுதியிலேயே அவரை வரவேற்று பட்டாசு வெடித்தும் அதே போல தாரை தப்பட்டை முழங்கியும் அவருக்கு சிறப்பான உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். அந்த சமயத்தில் அவருடைய நண்பர்கள் மாரியப்பனை தோள் மீது சுமந்து அவருக்கு பூக்களை தூவி அவரை வரவேற்று உற்சாக வரவேற்பு அளித்ததோடு பாராட்டு தெரிவித்தனர். இந்த நிலையில் தான் அவர் பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஜீப் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவரை ஊர்வலமாக, அதாவது தீவெட்டிப்பட்டியில் இருந்து பெரிய வடக்கம்பட்டி வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக அழைத்து சென்றனர். அப்போது சாலையின் இரு மடங்கிலும் திரண்டிருந்த மக்கள் அவரை வரவேற்று அவருக்கு கை குலுக்கி அவர் கையில் முத்தமிட்டு அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த வகையில் தான் மாரியப்பனுக்கு சொந்த ஊரில் ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது 5:30 மணிக்கு தொடங்கிய இந்த உற்சாக வரவேற்பு தொடர்ந்து இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே மாரியப்பன் 3 முறை, அதாவது ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். அதே போல 2020ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற அந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் 2வது இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கமும், தற்போது பாரிஸில் நடைபெற்ற இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கமும் பெற்று அவர் தற்போது ஊர் திரும்பியிருக்கிறார். தொடர்ச்சியாக 3 முறை அவர் இந்த பதக்கத்தை பெற்றிருக்கிறார். இதனால் இவருக்கு ஏற்கனவே கடந்த 2017ஆம் ஆண்டு தடகள வீரர் மாரியப்பனுக்கு ஒன்றிய அரசு பத்மஸ்ரீ என்ற விருதினை அறிவித்து அவருக்கு வழங்கியது. அதே போல 2020இல் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதையும் அவர் பெற்றிருக்கிறார். இந்த வகையில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த மாரியப்பனுக்கு ஒரு உற்சாக வரவேற்பை கிராம மக்கள் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக 1 மணி நேரமாக தீவெட்டிப்பட்டி பகுதியில் பட்டாசை வெடித்து ஊர் மக்கள் ஒரு உற்சாகமாக வரவேற்கும் வகையில் அவரை வரவேற்றனர். அதே போல 100க்கும் மேற்பட்ட தாரை தப்பட்டையை முழங்க அந்த வீரர்கள் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பளித்தனர். இந்த வகையில் தான் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த மாரியப்பனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவரை மலர்களால் வழங்கப்பட்ட ஜீப்பில், அவரை திறந்தவெளி ஜீப்பில் தற்போது அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஊர்தோறும் மக்கள் அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்து வருகிறார்கள். மக்கள் அவரை கையசைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் கையில் முத்தமிட்டு அவருக்கு மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதே போல பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றுக் கொண்டு செல்லும் காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் மாரியப்பனுக்கு தற்போது ஊர் மக்கள் ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.